ஆபாச வீடியோ விவகாரத்தில் சிக்கிய பிரிஜ்வெல் ரேவண்ணா எம்பியை பிடிக்க ஜெர்மனி செல்ல சிறப்பு விசாரணை குழு முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரதி ராஜா. வணக்கம் பாரதி ராஜா. இன்று காலை எஃப்ஐஆர் பதிவானது நடைபெற்றது. மேலும் இந்த முடிவானது எப்போது எடுக்கப்பட்டது, எப்போது ஜெர்மனிக்கு செல்ல இருக்கிறார்கள்? கண்டிப்பாக முதல்ல இந்த வழக்குல பார்க்கணும். பாதிக்கப்பட்டவங்க தரப்புல நேற்று ஒரு பெண்மணி மேஜிஸ்ட்ரேட் முன்பாக ஆஜராகி தனது வாக்குமூலத்தை அளித்திருந்தார். அதன் பிறகுதான் 376 அதாவது பலாத்கார வழக்கானது அந்த பிரிவின் கீழ் பதிவு செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து இந்த வழக்கை பொறுத்த மட்டில் முன்ஜாமீன் என்பது கிடையாது. யார் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறதோ அவர் கட்டாயம் கைது செய்யப்பட வேண்டும் என்பதுதான் நடைமுறை. இந்த அடிப்படையில் தான் தற்போது சிறப்பு விசாரணை குழுவானது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு குழு, அதாவது இந்த விசாரணை குழுவில் உள்ள ஒரு அணி தற்போது ஜெர்மன் செல்ல முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே பிரஜ்வல் ரேவண்ணாவிற்கும் அதே போல அவரது தந்தை ரேவண்ணாவிற்கும் விசாரணைக்கு ஆஜராகுமாறு முறைப்படி நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. ஆனால் அந்த நோட்டீஸுக்கு முறையான பதிலை அளிக்கவில்லை. ரேவண்ணா தரப்பிலிருந்து எந்த பதிலும் அளிக்காத நிலையில் பிரஜ்வல் ரேவண்ணா தரப்பில் அவரது வழக்கறிஞர் ஆஜராகி விசாரணைக்கு ஆஜராகி 7 நாட்கள் கால அவகாசம் கேட்கப்பட்டது. ஆனால் இந்த வழக்கின் தீவிரத்தை பொறுத்து அவ்வளவு நாள் கால அவகாசம் வழங்க முடியாது என திட்டவட்டமாக எஸ்ஐடி தெரிவித்துவிட்டது. இதைத் தொடர்ந்து முன்ஜாமீன் கோரி ரேவண்ணா தரப்பில் நேற்று நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் அந்த மனு மீதான விசாரணை இன்னமும் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில 2வது முறையாக நோட்டீஸை ரேவண்ணாவிற்கும் பிரஜ்வல் ரேவண்ணாவிற்கும் எஸ்ஐடி வழங்கியிருக்கிறது. இந்த நோட்டீஸ் வழங்கப்பட்ட 24 மணி நேரத்தில் அவர்கள் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்பதுதான் தற்போதைய சூழல். தற்போது 376 அதாவது பாலியல் பலாத்கார வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதால் கட்டாயம் இருவரும் கைது செய்யப்படவும் வாய்ப்புள்ளது. விசாரணைக்கு ஆஜராக பட்சத்தில் அவர்களை கைது செய்யவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தான் கர்நாடக உள்துறை அமைச்சர் பரமேஸ்வரும் ஒரு முக்கிய தகவலை வெளியிட்டிருக்கார். பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் தாராளமாக ஆஜராகி, அதாவது எஸ்ஐடி முன்பு ஆஜராகி தங்களது வாக்குமூலத்தை பதிவு செய்யலாம். அவர்களது அடையாளங்கள் அதே போல அவர்களின் பாதுகாப்புக்கு அரசு உறுதியளிக்கும் என்ற விவரத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார். இவையெல்லாம் ஒரு புறம் இருக்கு. இன்று ஜாமீன் மனுவானது விசாரணைக்கு வர இருக்கிறது. இந்த சூழல்ல மைசூர்ல ஒரு புகார் பதிவாகி இருக்கு. மைசூர் புகாரின் அடிப்படை சாராம்சம் என்னவென்றால், தனது தாய் ரேவண்ணா வீட்டில் வேலை பார்த்துக் கொண்டிருந்தார். அவர் இந்த ஆபாச வீடியோ வெளியான பிறகு அவர் காணவில்லை என்று புகார் அளித்திருக்கிறார். இது இப்படி என்றால் எஸ்ஐடி விசாரணை நடத்த அவரது வீட்டில் ரேவண்ணா வீட்டில் யாரெல்லாம் பணிபுரிந்தார்களோ அந்த பணியாளர்களும் விசாரணை நடத்த முடிவு செய்து ஒவ்வொருவராக தேடும்போது யாருமே காணவில்லை. சரியாக 29ஆம் தேதிக்கு பிறகு அனைவருமே தலைமறைவாகியுள்ளனர் என்ற ஒரு தகவல் வந்து கொண்டிருக்கிறது. இது தொடர்பாகவும் தற்போது விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக சொல்லும் என்றால் வீட்டில் பணியாட்கள், தோட்டக்காரர்கள் என யாரையுமே தொடர்பு கொள்ள முடியாத ஒரு சூழல் தான் இருந்து வருகிறது. எனவே இந்த வழக்கின் தீவிரம் நாளுக்கு நாள் விஸ்வரூபம் எடுத்து வருகிறது என்பதால் தற்போதைய சூழல். எப்போது ஜெர்மனி புறப்பட்டு செல்வது என்பது குறித்த அதிகாரப்பூர்வ தகவலை தெரிவிக்கவில்லை. ஆனால் ஜெர்மனி புறப்பட்டு செல்ல எஸ்ஐடி முடிவு செய்திருக்கிறது என்பதுதான் தற்போதைய தகவலாக இருக்கிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா. Hindustan Institute of Technology and Science. Admission open for 2024-2025.